தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் சந்திரா. 4 மணி ஆகுது. எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஒரு டீ குடிக்கலாமா? சில்லுன்னு டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் போல் நம்ம டீ தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். புதினா இலைகளை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க வைங்க. நல்லா திக்காக கொதித்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த கலருக்கு. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக சர்க்கரை ஆட் பண்ணலாம், பட் ஆனால் இந்த மாதிரி சுகர் சிரப் மாதிரி ரெடி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ லெமனை கட் பண்ணிக்கலாம். 2 ஸ்லைஸ் லெமன் கட் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்க லெமன் எல்லாத்தையும் நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அரை லெமனை ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ சுகர் சிரப்பும் ரெடி. ஒரு டம்ளரில் 2 ஸ்லைஸ் லெமன், கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எவ்வளோ தாராளமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டீ. இப்போ நம்ம டீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸும் கரையாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டீ ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் டீ ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஈவினிங் டைமில் குடிச்சு பாருங்கள். அப்படி இருக்கும். சூடாக டீ குடிக்கிறத விட இந்த மாதிரி சில்லுன்னு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றிங்க.